திருக்குர்ஆன் தமிழாக்கம் அத்தியாயம் 2 அல் பகரா மாடு வசனங்கள் 91 முதல் 100 வரை. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவிலா அருளாளன் நிகரில்லா அன்பாளன் அல்லாஹுவின் பெயரால். وَإِذَا قِيلَ لَهُمْ آمِنُوا بِمَا أَنزَلَ اللَّهُ قالوا نؤمن بما أنزل علينا ويكفرون بما وراءه وهو الحق مصدقا لما معهم قل فلم تقتلون أنبياء الله من قبل إن كنتم مؤمنين. அல்லாஹ் அருளிய வேதத்தை நம்புங்கள் என்று அவர்களுக்கு கூறப்பட்டால், எங்களுக்கு அருளப்பட்ட தௌராத்தை நாங்கள் நம்புகிறோம் என கூறி அதற்கு பின்னுள்ள இவ்வேதத்தை மறுக்கின்றனர். இதுவே அவர்களிடம் உள்ளதை உண்மைப்படுத்தக்கூடிய சத்தியமாகும். நீங்கள் இறை நம்பிக்கை கொண்டோராக இருந்தால் இதற்கு முன் எதற்காக அல்லாஹுவின் தூதர்களை கொலை செய்தீர்கள் என்று கேட்பீராக. وَلَقَدْ جَاءَكُم مُوسَى بِالْبَيِّنَاتِ ثُمَّ اتَّخَذْتُمُ الْعِجْلَ مِن بَعْدِهِ وَأَنْتُمْ ظَالِمُونَ. மூசா உங்களிடம் தெளிவான சான்றுகளை கொண்டு வந்தார். அவருக்கு பிறகு நீங்கள் அநியாயம் செய்து காளைக்கன்றை கடவுளாக எடுத்துக்கொண்டீர்கள். وَإِذْ أَخَذْنَا مِيثَاقَكُمْ وَرَفَعْنَا فَوْقَكُمُ الطُّورَ خُذُوا مَا آتَيْنَاكُمْ بِقُوَّةٍ وَاسْمَعُوا قَالُوا سَمِعْنَا وَعَصَيْنَا وَأُشْرِبُوا فِي قُلُوبِهِمُ الْعِجْلَ بِكُفْرِهِمْ قُلْ بِئْسَ مَا يَأْمُرُكُمْ بِهِ إِيمَانُكُمْ إِن كُنتُم مُّؤْمِنِينَ. உங்களுக்கு மேல் தூர் மலையை உயர்த்தி நாம் வழங்கியதை உறுதியாக பிடித்துக் கொள்ளுங்கள், செவிசாயுங்கள் என்று உங்களிடம் நாம் உடன்படிக்கை ஏற்படுத்தியதை நினைத்து பாருங்கள். நாங்கள் செவியுற்றோம், மாறு செய்தோம் என்று அவர்கள் கூறினர். அவர்கள் மறுத்த காரணத்தால் காளைக்கன்று மீதான நேசம் அவர்களின் உள்ளங்களில் ஊட்டப்பட்டது. நீங்கள் இறை நம்பிக்கை கொண்டோராக இருந்தால் உங்களின் காளைக்கன்றின் மீதான நம்பிக்கை உங்களுக்கு எதை ஏவுகிறதோ அது கெட்டது. قُلْ إِن كَانَتْ لَكُمُ الدَّارُ الْآخِرَةُ عِندَ اللَّهِ خَالِصَةً مِّن دُونِ النَّاسِ فتمنوا الموت إن كنتم صادقين. அல்லாஹ்விடம் இருக்கும் மறுமை வீடு மற்ற சமுதாய மக்களுக்கு இல்லாமல் உங்களுக்கு மட்டுமே உரியதாக இருக்குமென்றால், அதில் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் மரணத்தை விரும்புங்கள் என்று கூறுவீராக. وَلَن يَتَمَنَّوْهُ أَبَدًا بِمَا قَدَّمَتْ أَيْدِيهِمْ وَاللَّهُ عَلِيمٌ بِالظَّالِمِينَ. அவர்களின் கைகள் செய்த தீயவற்றின் காரணமாக அவர்கள் ஒருபோதும் அதை விரும்பவே மாட்டார்கள். அநியாயக்காரர்களை அல்லாஹ் நன்கறிந்தவன். وَلَتَجِدَنَّهُمْ أَحْرَصَ النَّاسِ عَلَى حَيَاةٍ وَمِنَ الَّذِينَ أَشْرَكُوا يَوَدُّ أَحَدُهُمْ لَوْ يُعَمَّرُ 1000 سَنَةٍ وَمَا هُوَ بِمُزَحْزِحِهِ مِنَ الْعَذَابِ أَن يُعَمَّرَ وَاللَّهُ بَصِيرٌ بِمَا يَعْمَلُونَ. நபியே, அவர்கள் மற்ற மனிதர்களை விடவும் இணை வைப்பவர்களை விடவும் வாழ்க்கையின் மீது பேராசை கொண்டவர்களாக இருப்பதை நீர் காண்பீர். அவர்களில் ஒருவன் தனக்கு 1000 ஆண்டுகள் வாழ்நாள் வழங்கப்பட வேண்டும் என விரும்புவான். அவ்வாறு வாழ்நாள் வழங்கப்படுவது அவனை வேதனை விட்டும் காப்பாற்றாது. அவர்கள் செய்பவற்றை அல்லாஹ் பார்ப்பவன். قُلْ مَنْ كَانَ عَدُوًّا لِجِبْرِيلَ فَإِنَّهُ نَزَّلَهُ عَلَى قَلْبِكَ بِإِذْنِ اللَّهِ مُصَدِّقًا لِمَا بَيْنَ يَدَيْهِ وَهُدًى وَبُشْرَى لِلْمُؤْمِنِينَ.
நபியே, ஜிப்ரீலுக்கு யார் எதிரியாக இருக்கிறாரோ அவர் அல்லாஹுக்கும் எதிரியாவார். ஜிப்ரீல் தான் அல்லாஹுவின் ஆணைப்படி இவ்வேதத்தை உமது உள்ளத்தில் இறக்கி வைத்தார். இது தனக்கு முன்னுள்ளவற்றை உண்மைப்படுத்தக்கூடியதாகவும் இறை நம்பிக்கை கொண்டோருக்கு நேர்வழியாகவும் நற்செய்தியாகவும் இருக்கிறது என்று கூறுவீராக. من كان عدوا لله وملائكته ورسله وجبريل وميكال فإن الله عدو للكافرين. யார் அல்லாஹுவுக்கும் அவனது வானவர்களுக்கும் அவனது தூதர்களுக்கும் ஜிப்ரீலுக்கும் மீகாலுக்கும் எதிரியாக இருக்கிறார்களோ அந்த இறைமறுப்பாளர்களுக்கு அல்லாஹுவும் எதிரியாவான். وَلَقَدْ أَنزَلْنَا إِلَيْكَ آيَاتٍ بَيِّنَاتٍ وَمَا يَكْفُرُ بِهَا إِلَّا الْفَاسِقُونَ. நாம் தெளிவான வசனங்களையே உமக்கு அருளியுள்ளோம். பாவிகளை தவிர வேறெவரும் அவற்றை மறுக்க மாட்டார்கள். أَوَكُلَّمَا عَاهَدُوا عَهْدًا نَبَذَهُ فَرِيقٌ مِّنْهُمْ بَلْ أَكْثَرُهُمْ لَا يُؤْمِنُونَ. அவர்கள் உடன்படிக்கை செய்யும் போதெல்லாம் அவர்களில் ஒரு பிரிவினர் அதை முறித்து விடவில்லையா? மேலும் அவர்களில் பெரும்பாலானோர் இறை நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலியை வழங்குவானாக. இக்காணொளிகளை பிறருக்கு பகிர்வதன் மூலம் நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ். இந்த காணொளிகள் தொடர்ச்சியாக உங்களை வந்தடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அத்தோடு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் செய்தால் இது பற்றிய நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்தடையும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.